குட் மார்னிங் ஃப்ரெண்ட்ஸ், இது உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஸ்போர்ட்ஸ் அகாடமி. டெய்லி கண்டவர்ஸ் இன்றைக்கி என்ன பார்க்க போகணும்னு பார்த்தீங்கன்னா ஜூன் 3 2025 செவ்வாய்க்கிழமை இன்னைக்கு கண்டவர்ஸ் தான் பார்க்க போகிறோம். இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா நம்ம டெய்லி கண்டவர்ஸ் அப்லோட் பண்ணியிருக்கோம். பார்க்காதவங்க பார்த்து நோட்ஸ் எடுத்து வச்சுக்கோங்க. அது மட்டும் இல்லாமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள், முடிஞ்சளவுக்கு ஃப்ரெண்ட்ஸாக ஷேர் பண்ணுங்கள். நம்மளோட ஃப்ரெண்ட்ஸ் போலீஸ் அகாடமி அப்படின்ட்டு டெலிகிராம் ஜாயின் பண்ணிக்கோங்க. இம்பார்ட்டன்ட் அப்டேட்ஸ்லாம் உங்களுக்கு ஒன்று கிடைக்கும். நமது பயிற்சி மையம் சார்பில் வந்து பார்த்தீங்கன்னா 2ஆம் நிலை காவலர் டெஸ்ட் பயிற்சி தொடங்கியிருக்கோம். பேட்ச் 6 வந்து பார்த்தீங்கன்னா தொடங்கி போயிட்டுருக்கோம். நிறைய பேர் அட்மிஷன் போட்டிருக்கீங்க. நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா தாமதமாக நீங்கள் கால் பண்ணுறீங்க. தயவு செஞ்சு வந்து பார்த்தீங்கன்னா குயிக்காக ஜாயின் பண்ணி படிக்க ஸ்டார்ட் பண்ணுங்கள். நாங்கள் இதில் வந்து பார்த்தீங்கன்னா 60 டெஸ்ட்டுன்னு போட்டிருக்கோம். பட் இது வரைக்கும் 64 டெஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த ஷெடியூலில் கொடுத்துருப்போம். ஆனால் நீங்கள் இந்த 64 டெஸ்ட்டு கால்ஃபர் வந்ததுக்கப்புறம் எழுதுனீங்க அப்படின்னா மொத்தம் வந்து கால்ஃபர் வந்ததுலேருந்து 90 நாள் எக்ஸாம் நடக்குது அப்படின்னாலும் 65 டெஸ்ட்டு நீங்கள் முடிக்கிறதுக்கு 65 நாள் டைம் தேவைப்படும். நீங்கள் அதில் படிக்க உங்களுக்கு சிரமமாக இருக்குன்றனால தான் நாங்கள் முன்கூட்டியே டெஸ்ட் பேஜ் போட்டிருக்கோம். விருப்பமுள்ள மாணவர்கள் தாராளமாக நினைச்சிக்கலாம். ஷெடியூல் டிஸ்கிரிப்ஷன் ரிவ்யூ பண்ணி பாருங்கள். உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா ஸ்க்ரீனில் இருக்கிற நம்பர் கால் பண்ணி உங்கள் டவுட் நீங்கள் கிளாரிஃபை பண்ணிக்கலாம். சரிங்களா ஃப்ரெண்ட்ஸ், கரண்ட் பஸ் பார்த்துலாம். இதில் வந்து பார்த்திங்கன்னா அதாவது அண்ணா பல்கலைக்கழக மாணவி பாலியல் வன்கொடுமை வழக்கில் வந்து பார்த்திங்கன்னா தீர்ப்பு கொடுத்துருக்காங்க. பட் வந்து பார்த்திங்கன்னா டிபார்ட்மெண்ட்டு ஸ்டூடெண்ட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா இதை படிச்சுக்கோங்க. இந்த சட்டம் என்னென்ன சொல்லுது அப்படின்னு சும்மா ஓரளவு ஒரு டைம் பார்த்துக்கோங்க. சரிங்களா. அடுத்தது, உலகின் 4வது பெரிய பொருளாதார நாடு வந்து பார்த்திங்கன்னா இந்தியா. இதுக்கு முன்னாடி 5ல் இருந்துச்சு, இப்போ 4வது இடத்துல இருக்கும். 1956 மொழிவாரி மாநிலமாக பிரிக்கப்பட்ட போது 15 மாநிலங்கள் வந்து பார்த்திங்கன்னா பிரிக்கப்பட்டுச்சு. ஓகேங்களா. இது உங்கள் ஸ்கூல் புக்கில் இருக்குது, அதனால தான் சொல்கிறேன். ஓகேங்களா. அடுத்து, சென்னை கிண்டியில் உள்ள தமிழ்நாடு டாக்டர் எம்ஜிஆர் மருத்துவ பல்கலைக்கழகம் மற்றும் தமிழ்நாடு புத்தொழில் மற்றும் புத்தாக்க இயக்கம் ஆகிய சார்பில் வந்து பார்த்திங்கன்னா ஹேக்கத்தான், ஹெல்த் கேர் ஹேக்கத்தான் 2025 அப்படின்ற இணையதளத்தை வந்து பார்த்திங்கன்னா தொடங்கியிருக்காங்க. இது சுகாதார பிரச்சனைகளை வந்து பார்த்திங்கன்னா தீர்வு காணுறதுக்கு இந்த இணையதளம் தொடங்கப்பட்டிருக்கு. ஓகேங்களா. ஜஸ்ட் இது இன்ஃபர்மேஷன் மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. இது அந்தளவுக்கு இம்பார்ட்டன்ட் இல்லை, நம்ம தெரிஞ்சுக்கணும் எல்லாத்தையும். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா ஜூன் 3 முன்னாள் முதல்வர் கருணாநிதி பிறந்த தினமான ஜூன் 3 வந்து பார்த்திங்கன்னா செம்மொழி நாள் விழாவாக கொண்டாடுறாங்க. இது ரொம்ப ரொம்ப முக்கியமான கொஸ்டின். எல்லாருமே கண்டிப்பாக டிஎன்பிசி டிஎன்எஸ்ஆர்பி பார்த்துக்கோங்க. கண்டிப்பாக கேட்க வாய்ப்பு இருக்குது. அடுத்து, புதுதில்லியில் வந்து பார்த்திங்கன்னா திங்கட்கிழமை நடைபெற்ற சர்வதேச விமான போக்குவரத்து சங்கத்தின் IADA 81வது ஆண்டு கூட்டம் மற்றும் உலக வான் போக்குவரத்து மாநாட்டில் வந்து பார்த்திங்கன்னா பிரதமர் மோடி பங்கேற்றிருக்காரு. இதில் என்ன அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா 1983ஆம் ஆண்டுக்கு பிறகு இந்தியாவில் நடக்கிற பொதுக்குழு கூட்டம் இதுதான். ஓகேங்களா. இந்தியாவில் வந்து பார்த்திங்கன்னா உலகத்தரம் வாய்ந்த விமான நிலையங்களோட எண்ணிக்கை 74லேருந்து 162 உயர்ந்திருக்கு. ஓகேங்களா. அடுத்து, கனடாவில் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஆண்டுக்கான G7 உச்சி மாநாடு வந்து நடக்குது. அதில் வந்து பிரதமர் மோடி அவர்கள் வந்து பார்த்திங்கன்னா பங்கேற்க மாட்டார் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதில் வந்து பார்த்திங்கன்னா அமெரிக்கா, பிரிட்டன், ஜப்பான், பிரான்ஸ், ஜெர்மனி, இத்தாலி, கனடா உள்ளிட்ட ஆகிய நாடுகள் உள்ளடக்கிய G7 அமைப்பு வந்து பார்த்திங்கன்னா இந்த நாடுகளிடையே அரசியல், பொருளாதாரம், வர்த்தகம் மற்றும் பாதுகாப்பு விஷயங்களை விவாதித்து மேம்படுத்துவதற்காக திட்டங்கள் வகுக்கும் அமைப்பாக செயல்படுது. ஒவ்வொரு ஆண்டும் நடைபெறும் இந்த அமைப்பினுடைய உச்சி மாநாடு வந்து பார்த்திங்கன்னா ஒரு நாட்டில் நடைபெறும். 2023 ஜெர்மனியிலும் நடைபெற்ற உச்சி மாநாட்டிலையும் 2023 ஜப்பானில் ஹிரோஷிமாவில் நடைபெற்ற உச்சி மாநாட்டிலும் வந்து பார்த்திங்கன்னா 22 வந்து பார்த்திங்கன்னா ஜெர்மனி, 23 வந்து பார்த்திங்கன்னா ஜப்பான் ஹிரோஷிமாவில் நடந்துச்சு. அங்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா பிரதமர் மோடி பங்கேற்றார். அதுவும் இல்லாமல் கடந்த ஆண்டு ஜூன் மாதத்தில் இத்தாலியில் நடைபெற்ற G7 அமைப்பினுடைய செயல் திட்டங்கள் வகுப்பு கூட்டத்திலும் வந்து பார்த்திங்கன்னா பங்கேற்றிருக்காரு. இந்த ஆண்டு G7 வந்து கனடாவில் நடக்கிறதுனால பங்கேற்க மாட்டார் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா. முக்கியமான நோட் பண்ணிக்கோங்க. அதில் G7 என்னென்ன நாடு இருக்குன்றது முக்கியம். அதுக்காக உங்களுக்கு மார்க் பண்ணி கொடுத்துருக்கேன், நோட் பண்ணிக்கோங்க. அடுத்தது, மத்திய மாநில உறவுகளை ஆராயும் குழுவுடன் வந்து முதல்ல ஆலோசனை பண்ணியிருக்காரு. தமிழ்நாடு அரசு சார்பில் வந்து பார்த்திங்கன்னா மத்திய மாநில அரசுகளிடையான உறவுகளை மேம்படுத்தவும் வந்து பார்த்திங்கன்னா உச்சநீதிமன்றத்தினுடைய முன்னாள் நீதிபதியான குரியன் ஜோசப் அவருடைய தலைமையாக கொண்டு வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஆணையத்தை அமைச்சிருக்கிறார். இது முன்னாடியே வந்தது, நம்ம ஆல்ரெடி பார்த்துருக்கோம். உங்களுக்கு இன்ஃபர்மேஷன் ஞாபகப்படுத்துகிறேன். அடுத்ததாக வந்து பார்த்திங்கன்னா இந்த குழு உறுப்பினர்களாக இந்திய கடல் பல்கலைக்கழகத்தின் முன்னாள் துணைவேந்தரும் ஓய்வு பெற்ற IAS அதிகாரியுமான அசோக் வர்தன் ஷெட்டி அவரும், தமிழ்நாடு மாநில திட்டக்குழுவினுடைய முன்னாள் துணைத் தலைவர் பேராசிரியர் மு. நாகநாதன் ஆகியோரும் வந்து பார்த்திங்கன்னா அதில் உறுப்பினர்களாக இருக்காங்க. ஓகேங்களா. நோட் பண்ணிக்கோங்க, ரொம்ப முக்கியம். தலைவரோட பேர் ரொம்ப முக்கியம். ஓகேங்களா. 2026க்குள் இந்தியாவில் வந்து பார்த்திங்கன்னா S-400 அப்படின்ற ஏவுகணை அமைப்பு வந்து பார்த்திங்கன்னா முழுமையாக விநியோகம் செய்யப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது வந்து பார்த்திங்கன்னா இது ரஷ்யாவில் தயாரிக்கிறது அப்படின்றது மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேங்களா. இப்போ நம்ம போரில் பயன்படுத்திக்கோம், இது ரஷ்யாவில் தயாரிக்கிறது. அடுத்து, புதுதில்லியில் திங்கட்கிழமை நடைபெற்ற பராகுவே அதிபர் சாண்டியாகோ பெனா பெலாசியோசிஸ் உடனான இரு நாடு பிரதிநிதிகள் அளவிலான பேச்சுவார்த்தையின் போது வந்து பார்த்திங்கன்னா பிரதமர் மோடி அவர்கள் பேசியிருக்காரு. லத்தீன் அமெரிக்க நாடான பராகுவே. ஓகேங்களா. இது லத்தீன் அமெரிக்க நாட்டில் ஒரு நாடாக இருக்குது. அது மட்டும் இல்லாமல் அர்ஜென்டினா, பிரேசில், பராகுவே, உருகுவே உள்ளிட்ட நாடுகளை உள்ளடக்கிய மெர்கோசுர் அப்படின்ற தென் அமெரிக்க வர்த்தக கூட்டமைப்பு ஒன்று இருக்குது. அதில் வந்து பார்த்திங்கன்னா முன்னுரிமை வர்த்தக ஒப்பந்தத்தை வந்து பார்த்திங்கன்னா இந்தியா மேற்கொண்டிருக்கு. ஓகேங்களா. அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா நார்வே செஸ் போட்டியில் 6வது சுற்றில் வந்து பார்த்திங்கன்னா நடப்பு உலக சாம்பியனும் இந்திய வீரருமான T. குகேஷ் வந்து பார்த்திங்கன்னா உலகின் நம்பர் 1 வீரரான
நார்வேயின் மேக்னஸ் கால்சனை வந்து பார்த்திங்கன்னா வீழ்த்திருக்கிறார். ஓகேங்களா, முதல் ஆட்டத்தில் வந்து பார்த்திங்கன்னா குகேஷ் அவர்கள் தோல்வி தவிட்டார். இருந்தாலும் 6வது ஆட்டம் அந்த ஆட்டத்தில் வந்து பார்த்திங்கன்னா கால்சனை வீழ்த்திருக்கிறார். ஓகேங்களா. அடுத்தது, உலகெங்கிலும் உள்ள 195 நாடுகளைச் சேர்ந்த பெண்கள் பாடியதற்கான கின்னஸ் சாதனை படைத்த 195 பாடலில் இந்தியா சார்பில் பிரபல பெண் சமையல் கலைஞரான அஸ்மா கானின் குரலும் வந்து பார்த்தீங்கன்னா இடம்பெற்றிருக்கு. அதாவது முக்கியமாக இப்போ ஒரு பாட்டு வந்து ஒரு உமன்ஸ் பாடுறாங்க அப்படின்னா அதுலேருந்து ஒரு சில வார்த்தைகளை எடுத்து ஒரு முழு பாட்டு மாதிரி உருவாக்கியிருக்காங்க. மொத்தம் 195 நாடுகளை சேர்ந்த பெண்களுடைய பாடல் எடுத்திருக்காங்க. அதில் இந்த பாடலும் ஒன்று. ஓகேங்களா. இவங்க வந்து பிரிட்டனில் இருக்காங்க, லண்டனில் இருக்காங்க. இவர் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஹோட்டல் வச்சுருக்காங்க. இதில் வந்து பார்த்திங்கன்னா பிரிட்டனினுடைய தலைநகரான லண்டனில் முழுமையாக பெண் சமையல் கலைஞர்களால் நடத்தப்படும் பிரபல டார்ஜிலிங் எக்ஸ்பிரஸ் அப்படின்ற உணவகத்தினுடைய நிறுவனர் இவங்க. அது மட்டும் இல்லாமல் நெட்ஃப்ளிக்ஸில் செஃப் டேபிள் அப்படின்ற ஆவணப்படத்திலும் வந்து இதில் தான் அவங்க ஃபேமஸ் ஆனாங்க. கடந்த ஆண்டில் வந்து பார்த்திங்கன்னா 100 செல்வாக்கு மிக்க நபர்கள் ஒருவராக டைம்ஸ் பத்திரிகை வந்து பார்த்திங்கன்னா இவங்களை அடையாளம் காணினாங்க. அது மட்டும் இல்லாமல் ஆஸ்மா கான் வந்து பார்த்திங்கன்னா ஐநாவின் சர்வதேச உணவு திட்டத்தின் தூதராகவும் இருக்கிறாங்க. முக்கியமானவங்க, நோட் பண்ணிக்கோங்க. இவங்க வந்து பார்த்திங்கன்னா இந்திய வம்சாவளியை சேர்ந்த லண்டனில் வாழ்கிறவங்க. ஓகேங்களா. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு கரண்ட் பஸ் அவ்வளோதான். தாண்டி எதுவுமே கேட்க வாய்ப்பு இல்லை. டெய்லி கரண்ட் பஸ் டெய்லி பார்த்துருங்க. அப்போ தான் மந்த்லி வீக்லி படிக்கும்போது ஈஸியாக இருக்கும். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். முடிஞ்சவங்க ஃப்ரெண்ட்ஸை ஷேர் பண்ணுங்கள். நம்மளோட ஃப்ரெண்ட்ஸ் போலீஸ் அகாடமி அப்படியே டெலிகிராம் ஜாயின் பண்ணிக்கோங்க. இம்பார்ட்டன் அப்டேட்ஸ் உங்களுக்கு ஒன்று கிடைக்கும். நம்ம டெஸ்ட் பேஜில் இணையணும் அப்படி போட்டிங்க அப்படின்னா ஸ்க்ரீனில் நம்பருக்கு கால் பண்ணி உங்கள் டீட்டெயில் கேட்டு. சரிங்களா. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.